حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفرقانه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நோட்டுமாக. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் சிறப்பிக்கப்பட்ட அருள் மிகுந்த மாதங்களில் ஒரு மாதத்தில் நாமெல்லாம் ஜும்ஆவுடைய கடமையில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹுவை புகழுவதற்காக, ஷிர்க்கில்லாமல் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்கிற உலக பிரகடனத்தோடு எல்லா மக்களும் லப்பைக் என்ற தல்பியாவோடு அல்லாஹுடைய இறை இல்லத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இன்றைய காலப்பகுதியில் இன்றைய ஜென்சி சந்ததிகளாக இருக்கலாம் அல்லது வாழுகின்ற ஒரு சில உறவுகளுக்கு மத்தியில் தௌஹீத் என்கிற வார்த்தை பிரயோகம் எலகிக்காக பார்க்கப்படுகின்ற, ஏகத்துவம் என்கிற சொல்லாடல் சில நேரங்களில் கோபத்தோடு உணர்ச்சிகளோடு பார்க்கப்படுகிற ஒரு காலத்தில் தௌஹீதினுடைய தந்தையாக இந்த உலகில் ஷிர்க்கில்லாமல் ரப்பு வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னந்தனியாக போராடிய ஒரு தனிமனித அழைப்பு பணியில் தன்னை முழு நேரமாக ஈடுபடுத்தி கொண்ட, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வேறு எந்த மனிதர்களுக்கும் இல்லாத அளப்பரிய சிறப்புகளை எல்லாம் வழங்கிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் படிப்பினைக்காக, ஞாபகமூட்டலுக்காக தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரும்பாலும் துல்காதா துல்ஹிஜ்ஜா அவருடைய மாதத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள் நினைவுபடுத்தப்படுவதுண்டு. அந்த காலப்பகுதியில் தான் அவருடைய குடும்பத்தினுடைய தியாகங்கள் ஞாபகப்படுத்தப்படும். சில நேரம் எங்களுக்கு மத்தியில் வருடா வருடம் கேட்கப்படுகின்ற ஒரு உரையாக, அல்லது இந்த மாதங்கள் வந்தால் சீசன் ஹுத்பாவை போன்று பார்க்கப்படுகிற ஒன்றாக சில உணர்வுகள் எங்களுக்கு மத்தியில் அப்போது வந்து செல்லும். ஆனால் அல்லாஹு தஆலா திருமறையை சொல்கிற போது ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன்,
நபியை நீர் ஞாபகமூட்டும் உமது ஞாபகமூட்டுதல் இறை விசுவாசிகளுக்கு பயனளிக்கும். யாரெல்லாம் அல்லாஹுவை நம்பி ஏற்றிருக்கிறார்களோ அந்த மக்களுடைய உள்ளங்களில் அவ்வப்போது சில நெருடல்களை ஏற்படுத்தும். ஈமானில் அப்போது அவர்களுக்கான பாதிப்பை உண்டு பண்ணும். ஈமான் சரிவடைகிற போது அந்த ஈமானில் அவ்வப்போது அவர்களுக்கு தேவையான உந்துதல்களை நிச்சயமாக இது வழங்கும் என்கிற அடிப்படையில் அல்லாஹு தாலா அடிக்கடி நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கிற செய்தி அல்லாஹு தாலா சொல்கிறான். பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் ஒரு குடும்ப தலைவனாக இங்கே ஏராளமானவர்கள் அமர்ந்திருக்கின்றோம். வாலிப பருவத்தோடு எங்களில் பலர் இருக்கிறார்கள். சில நேரம் தமீசுடைய பருவத்தை தாண்டியவர்கள் ஏராளம் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சங்களில் சிலரை ஞாபகம் ஊட்டுகிறேன். குறிப்பாக ஒரு மனிதன் உணர்ச்சிகளுக்கு பின்னால் அடிமையாவதை விட அல்லது தனக்கு தேவை என்கிற அபிமானங்களுக்கு பின்னால் செல்லுவதை விட ஒருவர் அல்லாஹ்வை குறித்த அறிவை தேடுதல் என்பது மிக பிரதானமான அம்சம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு முன்னால் ஞாபகப்படுத்தப்படுவதற்கு யாரும் இல்லாத ஒரு காலத்தில் அல்லாஹு தஆலா தன்னை எதற்காக படைத்தான், அந்த படைப்பினுடைய யதார்த்தம் என்ன, அதனூடாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் எது என்பதை குறித்து முதலில் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுகிற மிகப்பெரிய அறிவைத்தோடு நகர்ந்தார்கள். அவருடைய கண்ணுக்கு முன்னால் பார்த்த ஒவ்வொரு அம்சங்களையும் பகுத்தறிவோடு உரசி பார்த்தார்கள். நட்சத்திரமாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், உலகத்தில் அவர்களுக்கு வெற்றி கண்ணாக பார்க்கப்படுகிற பிரம்மாண்டமான ஒவ்வொரு படைப்புகளை குறித்து இது என்னுடைய ரப்பாக இருக்குமோ என்று யோசித்தார்கள். இன்றைக்கு பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் கூட குர்ஆன் சுன்னாவில் ஆழமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற எங்களுக்கு மத்தியில் கூட அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களில் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர்களில், அல்லாஹ்வுடைய பண்புகளில், அல்லாஹ்வுடைய தாத்துகளில் போதுமான அறிவு தெளிவில்லாத தௌஹீத்வாதிகளாக வாழுகிற சமூகத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அதை தெளிவாக புரிந்தார்கள். மறைந்து செல்லுகிற ஒன்று என் ரப்பாக இருக்க முடியாது, அவன் ஒரு நித்திய ஜீவனாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். அந்த முடிவில் தெளிவடைகிறார்கள், உறுதியாகிறார்கள். அந்த உறுதிக்கு பின்னால் இரண்டாவது செய்திக்கு போகிறார்கள். என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ்வை குறித்த அறிவில் நாம் தெளிவானால் அடுத்து செய்ய வேண்டிய பகுதி தன்னை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அடையாளம் காண வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த ஒரு பகுதிக்கு மெல்ல நகர்ந்தார்கள். யார் தெரியுமா? தன் தந்தையிடத்தில் இந்த செய்தியை சொல்லும் கொண்டு போனார்கள். யா அபதி, அது விரும்பாப்போடு கர்வத்தோடு அல்லது கோப உணர்ச்சியோடு வந்து ஏற்றுக்கொள்ளுங்கிற மனப்பான்போடு அல்ல, என்னருமை தந்தையே பாசத்தோடு அந்த பாச மொழிகளோடு அந்த தந்தையோடு உறவாடினார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறானே வல் அஸ்ர் என்கிற அத்தியாயத்தில் மிகச் சிறப்பான ஒரு செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்ன? உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் நீங்கள் வசியத்தை செய்து கொள்ளுங்கள். எதை தெரியுமா? இந்த ஹக்கை, இந்த தூதுத்துவத்தை வசியத்தை சொல்லுகிற நேரம் ஒரு மகளை அழைத்து தோலை தடவி தலையை தடவிக்கொண்டு ஒரு தந்தை வசியத்தாக கொண்டு சொல்லுவார், என்ற மௌத்துக்கு பின்னால, மரணத்துக்கு பின்னால் என்னருமே மகனே இதை செய்ய வேண்டும் என்று தலையை தடவி அரவணைத்து சொல்வதற்கு பேர் வசியத். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை அப்படித்தான் சொல்லுகிறான். வசியத்தாக கொண்டு போய் சேர்ப்பியுங்கள். அக்ரெசிவாக ஆவேசமாக கொண்டு போவதை விட தடவுங்கள், சொல்லுங்கள், இது என்னுடைய தூது செய்தி, அது வசியத்தாக போய் சேர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் தன் தந்தை அழைத்து சொன்ன அழகான செய்திதான் யா அபதி, என்னருமை தந்தையே, நீங்கள் பிழையில் இருக்கிறீர்கள், ஷைத்தானை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அதை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களை விட மிகச்சிறந்த அறிவை தந்திருக்கிறான், மிகச்சிறந்த இல்மை தந்திருக்கிறான், இந்த அறிவின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தைக்கு அழகான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். யோசித்து பாருங்கள், சில நேரம் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் உபதேசிக்கிற நேரத்தில் கூட ஒரு தந்தை என்கிற அந்த கர்வத்தோடு, அந்த இருமாப்போடு, அந்த வித்தியாசமான ஒரு கெடுபிடிகளோடு பிள்ளைகளுக்கு முன்னால் உபதேசிக்கக்கூடிய தந்தைகள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு தந்தையும் மகனுக்கும் இடையிலான உரையாடல் ஒரு மானசீகமாக இருக்க வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும். அந்த உரையாடல் தான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்படும் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, தந்தையிடத்தில் சொல்லுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, சமூகமயப்படுத்துகிறார்கள். சமூகத்துக்கு முன்னால் இந்த பிரச்சாரம் ஒரு தனி மனிதனாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார்கள். சில நேரம் எங்கள் வீடுகளில் எங்கள் பிள்ளைகள் மார்க்க விஷயங்களில் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்றால்
தேடி கேட்கிறார்கள் என்றால், உபதேசிக்கிறார்கள் என்றால், குடும்ப நிகழ்வுகள் சில நேரம் மார்க்க வரம்புகளை தாண்டி செல்லும் என்றால் உபதேசிப்பார்கள். அங்கே நாங்கள் அந்த உபதேசங்களை கேட்பதை தாண்டி கொஞ்சம் கோப உணர்ச்சிகளோடு அணுக பழகுவோம். அல்லது புதிதாக வஹி இறங்கி இருக்கிறதோ என்று கேள்வி கேட்க தொடங்கி விடுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நிலைப்பாட்டோடு சமூகத்துக்கு முன்னால் போகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். சாதாரணமாக அல்ல. ஒருவன் அல்லாஹ்வை தெரிந்து கொண்டான் என்றால், அல்லாஹ்வை நம்பிவிட்டான் என்றால், அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்த உறுதிப்பாட்டில் தவக்குலில் ஒரு உறுதியாக இருப்பான் என்றால் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டுகொள்வான். பெரும்பாலும் ஈமான் பலவீனமாக இருக்கின்ற காரணத்தால் பல நேரங்களில் சில வெற்றிகளை எங்களை கண்ணுக்கு முன்னால் பார்த்துக் கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சமூகமாக தண்டிக்கிற போது, தீக்குண்டத்தில் தூக்கி எறிகிற போது அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வெற்றி எதிர்பார்த்தார்கள். ஆனால் கூனி பர்தன் வஸலாம், அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு போட்ட அழகான ஒரு கட்டளை தான், எப்போது தவக்குலில் உறுதியாக இருக்கிறீர்களோ அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் தஆலா எனக்கு தருவான், அந்த ரப்பை தவிர வேறு ஒரு சக்தி இந்த உலகத்தில் இல்லை என்று எப்போது நாங்கள் நம்புகிறோமோ அல்லாஹ் தஆலா தன் கடைசி நேரங்கள் எங்களுக்கான ஒரு பாதுகாப்பாக தருவான் என்பதற்கு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த படிப்பினை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெரும்பாலும் இந்த தௌஹீதுடைய அடிப்படைக்குள் தான் இந்த தவக்குல் இருக்கிறது, இந்த நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ்வை குறித்த பூரண எதிர்பார்ப்பு இருக்கிறது. தௌஹீத் இல்லை என்றால் இந்த தவக்குலில் நாங்கள் எப்போதும் பலவீனப்பட்டவர்களாக போய்விடுவோம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த சோதனைகள் எங்கள் வார்த்தைகளால் சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சோதனைகள். திடீரென்று யோசித்து பாருங்கள், 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு நபர் தனக்கு அல்லாஹ் தஆலா அந்த வரத்தை கொடுக்கிறான் என்றால், அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான் என்றால், கொடுத்து ஒரு 5 நாள் இந்த குழந்தையை பார்க்க முடியாமல் ஐசியூவில் இருந்தால் யோசித்து பாருங்கள். 10 வருஷத்துக்கு பின்னால குழந்தை கிடைச்சிருக்குது, அந்த குழந்தையை பார்ப்பதற்கான வாய்ப்பில்லை. அந்த குழந்தையை 10 வருஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா தந்த அருளை இன்னும் தாயுடைய கண்ணில் காட்டாமல், எனக்கு காட்டாமல் இந்த ஐசியூவில் ஏதோ பல செக்கப்புக்காக வைத்திருக்கிறார்கள், மூச்சு குஞ்சம் திணறுகிறது என்றெல்லாம் வைத்திருந்தால் 10 நாள் கூட எங்களால் பொறுமை வைக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் வயசு போன காலத்திலேயும் எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டு செய்த வேலை என்ன தெரியுமா? தந்தையையும் குழந்தையும் அல்லாஹ் தஆலா பிரியும்படி கட்டளை போடுகிறான். அல்லாஹ்வை ஏற்றிருக்கின்ற ஒரு காரணத்துக்காக, அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாத்தான் என்கிற ஒரு காரணத்துக்காக, அல்லாஹ் தஆலா என்னை கைவிட மாட்டான் என்கிற ஒரு நம்பிக்கைக்காக, அந்த நம்பிக்கையும் தாண்டி மனிதர்களே இல்லாத ஒரு இடத்துல மனைவி பிள்ளைகளை விட்டு விட்டு செல்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பல நேரங்களில் நாங்கள் வரலாற்றாக கடந்து சென்று விடுகிறோம். வரலாற்றோடு பார்ப்பதல்ல, என்னுடைய உணர்வுகளோடு, என் செயற்பாடுகளோடு, என் சிந்தனைகளோடு, என் நடத்தைகளோடு உரசி பார்த்தால் இந்த தியாகத்தின் வழி தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றவர்கள் அந்த தியாகத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். என்ன நடைமுறை? நீண்ட காலத்துக்கு பின்னால அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த குழந்தை செல்வத்தை மனைவியும் பிள்ளையும் தன்னந்தனியாக விட்டு போனார்கள். இன்றைக்கு நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணுமாக இருந்தால், தொழில் முயற்சியாகவோ பிசினஸ் ட்ரிப்பாகவோ வெளிநாடு போக வேண்டுமாக இருந்தால், வருகிற நாள் வரைக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஃப்ரிட்ஜில் ஸ்டாக்ல இருக்கணும். அல்லது மனைவிக்கு தேவையான பர்ச்சேசிங்க்கு தேவையான எல்லா பொருளாதாரத்தையும் தாராளமாக கொடுத்து விட்டு செல்வோம். செக்யூரிட்டியை நல்ல முறையை டைட் பண்ணி விடுவோம். எல்லாம் செஞ்சு போட்டு தான் எங்களோட ஃபாரின் ட்ரிப். இல்லையா இஸ்லாமியர்களே, போருக்கு முன்னால் எல்லா முன்னாயத்தங்களும் அல்லாஹ் தஆலா போ என்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தோடு போனார்கள். போய்விட்டு அங்கு எந்த வசதியும் கிடையாது. வீட்டு வசதிகள், குடிநீர் வசதிகள், மின்சார வசதிகள், விளக்கு வசதிகள், 4 பேரோடு பேசிக்கொள்வதற்கு பக்கத்தில் மனித நடமாட்டம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு தியாகம் என்ன தெரியுமா? ரப்பு சொல்லுகிறான், அவன் என்னை கைவிட மாட்டான். இதை தாண்டி வேறு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அன்புக்கு இஸ்லாமியர்களே, அதனால் தான் ஏகத்துவத்தின் தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நாங்கள் சிறப்பித்து பேசுகிறோம். ஷிர்க்குக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு போராளியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருகிறோம். வெறும் போராட்டம் மட்டுமல்ல, குடும்பத்துக்கு தேவையான அக்கறை இருந்தது, பிரச்சாரத்துக்கு தேவையான யுக்தி இருந்தது, பிரச்சாரத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற படிமுறை இருந்தது. எல்லாம் தாண்டி ஒரு தடை என்று வருகிற போது, போராட்டம் என்று வருகிற போது அதை எதிர்ப்பதற்கான எல்லா உந்துதலும் அந்த ரப்பிடத்தில் எப்படி பெற வேண்டும் என்கிற எல்லா நம்பிக்கையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் இருந்தது. அதனால் அவரை நாங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறோம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, போகிற ஆள் எதுவும் இல்லாம போகிறார்கள். அதற்கேற்ற ஒரு மனைவியும் அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி கொடுக்கின்றான். குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? சாலிகான மனைவி, சாலிகான
ஒரு மனைவி யாருக்கு கிடைக்கிறார்களோ அவர்கள் அருள் நிறைந்தவர்களாக மாறி போய்விடுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற அம்சம்தான், மனைவி சாலிஹ் இல்லை என்றால், மனைவியிடத்தில் தக்வா இல்லை என்றால், மனைவிடத்தில் அல்லாஹ்வை குறித்த நம்பிக்கை இல்லை என்றால், அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் என்று யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த வாரிசுகள் உங்களை விட்டு சென்று விடுவார்கள். அங்கே நீங்கள் தேடிப்பதற்கு எதுவும் இருக்காது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் அந்த சமூகத்தோடு போராடுகிறார்கள். மனைவியிடத்தில் இஸ்லாம் இல்லை, மனைவிடத்தில் இஸ்லாம் இல்லை. அன்புக்கு இஸ்லாமிச்சோர்களே, பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படியே நடுத்தருவுக்கு சென்று விட்டது. இல்லை அன்புக்கு இஸ்லாமிச்சோர்களே, அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்துக்கு தண்டனை கொடுக்கிற நேரம், யா புனை, என்னருமே மகனே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை அழைக்கிறார்கள். மகன் பகுத்தறிவை பயன்படுத்தினான். சாதாரணமாக அல்ல. இன்றைக்கு சில நேரம் மார்க்கத்துடைய வகையை மறுக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தில் சொல்லப்படுகிற செய்திகளை வகைக்கு புறம்பாக யோசிக்கக்கூடியவர்கள் படிப்பினை வர வேண்டிய மிக முக்கியமான இடம் என்ன இடம் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் மகனை அழைக்கிற நேரம், சாவிலா ஜபலி அஸ்முனி மினல் மா, அதோ இருக்கக்கூடிய மலைக்கு மேலால் ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கண்ணுக்கு முன்னால மழை விளங்குகிறது, தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. பகுத்தறிவை பயன்படுத்தினான். அல்லாஹ்வுடைய தண்டனை என்பதை மறந்து போய்விட்டான். இது அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ் தஆலாவுடைய சோதனை. இந்த சோதனைக்கு நான் ரப்பிடத்தில் முழுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை தாண்டி பகுத்தறிவு முன்னிறுத்தப்பட்டது. மலைக்கு மேலால் ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று தந்தைக்கு பதிலளித்தார். அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு முன்னால் மகனை மூழ்கடிக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்த ஆரம்பிக்கிறார்கள். லைஸ மின் அஹ்லி, அல்லாஹ் தஆலா சொன்னானே, உங்களோட குடும்பத்தைச் சேர்ந்த ஆள் இல்ல, கையொசத்தி பிரயோசனம் இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மனைவியிடத்தில் வளர்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு போய்த்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு போய்விட்டார்கள். மனைவிடத்தில் போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை பாசத்தோடு திரும்பி கொஞ்சிக்குள்ளா வரவில்லை. ஒரு கனவை சுமந்து வருகிறார்கள். என்ன கனவு தெரியுமா? இன்று அராஃபில் மனம் இன்னி அல்பஹுக ஃபன்துர் மாலா தரா. கனவு. அந்த கனவு வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து கிட்ட போய் சொன்னாங்க, என்ன தெரியுமா? மகனே, ஒரு கனவு கண்டிருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் விவாகரத்து வருகிற நேரங்களில் தந்தைமார்களை பிரித்து மனைவிமார்கள் பார்க்கிற காலம் இந்த காலம். அன்றைக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான், விட்டு போனார்கள். திரும்பி வருகிறார்கள். தெரியுமா? பள்ளி எடுப்பதற்கு வருகிறார்கள். எங்கள் பாசையில் சொல்வதாக இருந்தால் மகன்கிட்ட போய் அங்கிட்ட வைஃபோட டிஸ்கஷன் கிடையாது. அந்த தாய் ஈமானிய தாய், தந்தை யார் என்பதை சொல்லி வளர்த்த ஒரு தாய், தந்தையின் பண்புகளை சொல்லி வளர்த்த ஒரு தாய். ஈமான் பெண்ணிடத்தில் இருந்தால் இதுதான் நடக்கும் என்பதற்கு உதாரணம். மகனிடத்தில் வந்து சொன்னார்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அங்கு பகுத்தறிவை பயன்படுத்தவில்லை, வஹியை நம்பினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் பகுத்தறிவை முன்னிலைப்படுத்தினார். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கும் என்றால் அல்லாஹ் தஆலா என்னை பொறுமையாளர்களோடு எழுப்புவான். அல்லாஹ் தஆலா பொறுமைசாலிகளோடு அல்லாஹ் தஆலா என்னை கொண்டு போய் சேர்ப்பிப்பான். மனைவியிடத்தில் ஈமான் இருந்தது, வாப்பா பக்கத்தில் இல்ல. அங்க வாப்பா பக்கத்தில் இருந்தார், மனைவியிடத்தில் ஈமான் இருக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியும் ஷேகாக இருக்கலாம், முல்லாக்களாக இருக்கலாம், ஹாபிஸ்களாக இருக்கலாம், ஆலிம்களாக இருக்கலாம். குடும்பத்துக்கு போய் சேர வேண்டிய அகிலிக்கும் நாரா என்கிற இந்த கோட்பாடு என்கிற தலைக்குள் இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கை ஃபெயில் ஆகிவிடும். மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறை கேட்பதோடு கலைந்து செல்வதல்ல. எங்கள் ஒவ்வொருத்தர மனசாட்சிக்கு தெரியும், என்ற வீட்டு சூழலில் எத்தனை வீதம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பிய என்னுடைய மனைவி அல்லாஹ்வுக்கு 40% பயப்படுறாளா, 50% பயப்படுகிறாளா? நான் என் ரப்புக்கு 100% பயப்படுகிறேன் என்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சி. வேறு யாரும் சான்று பகருடைய அவசியம் கிடையாது. கொஞ்சம் மனசாட்சி தொட்டு கேளுங்க பார்ப்போம். நாங்கள் எல்லோரும் குடும்ப தலைவர்கள், சமூக தலைவர்கள், நிர்வாகத்தின் தலைவர்கள், நிறுவனத்தின் தலைவர்கள். எனக்கும் ரப்புக்கும் இடையிலான உரையாடலில், உறவில் எத்தனை வீத பங்கு என் ரப்போடு இருக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு தெரியும் அன்பு இஸ்லாமியர்களே, என்னுடைய அளவு இவ்வளவுதான் என்று தெரியும், என் கெபாசிட்டி இவ்வளவுதான் தெரியும், என் ஊதியம் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமைத்தனத்தின் பங்கு இவ்வளவுதான் என்று தெரியும். கஷ்டம் வருகிற போது வங்கி வாசலில் நிற்கக்கூடிய நாம் எங்களுடைய தவக்குலை புரிந்து கொள்ளலாம். குடும்ப பிரச்சனை என்று வருகிற போது ஷிர்க்குடைய வாசல்களை தட்டக்கூடிய நாம் எங்கள் ஈமானின் கருதியை புரிந்து கொள்ளலாம். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைக்கு பேச்சும் வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான உணர்வுகளை புரிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையோடு வெறும் பெருநாள்களை, புத்தாடைகளை அணிந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கௌரவித்ததாக ஆகிவிடாது. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
மகனை கொலை செய்ய வந்தார்கள். மகன் அங்கீகாரத்தை வழங்கினார், திரும்பி போனார்கள். பிள்ளை பாசம் உடல்ல திரும்பவும் வருகிறார்கள். இன்றைக்கு தோளுக்கு மேல் வளர்ந்தால் உபதேசம் செய்வது தடுக்கப்பட்ட காலமாக போயிருக்கிறது. கேன்சல் கல்ச்சர். பெற்றோர்களை தட்டி கழிக்கிற பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். தியாகங்களை புறக்கணிக்கிற பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத பிள்ளைகள் வந்து விட்டார்கள். நாங்கெல்லாம் பட்ட கஷ்டம் என்று பாப்பா வாயை திறக்கிற நேரத்தில் கதவை இழுத்து சாத்தி விட்டு போகின்ற வயதுக்கு வந்திருக்கக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை தேடி வருகிறார்கள். மகன் வாழ்வாதாரத்தை குறித்து யோசிக்கிறார்கள். அந்த மனைவியிடத்திலும் இஸ்லாம் இல்லை. மகனுக்கு ஒரு கோட்பை சொல்லிவிட்டு போனார்கள். இது வாழ்க்கைக்கு பொருத்தமான மனைவி அல்ல, வாசல் படியை மாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள். வெளியே சென்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வராங்க. ஒரு முதியவர் வந்தார். மனைவி சொல்ல ஆரம்பிக்கிறார். இவருடைய வாழ்க்கை செலவுகளை குறித்து பேசினார், வாழ்வாதாரத்தை குறித்து பேசினார். நான் இந்த பதில்களை எல்லாம் சொன்னேன். அவர் உங்களுக்கு சொல்லும்படி ஒரு செய்தியை சொன்னார். வீட்டின் வாசல் படியை மாற்றுங்கள் என்றார். மனைவி பதில் சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள், வந்தது வேறு யாரும் அல்ல, என் வாப்பா வந்தது. என் தந்தை என் நிலைமையை குறித்து தெரிந்து கொண்டார், என் நிலைமையை குறித்து அறிந்து கொண்டார். எனக்கு பொருத்தமான மனைவி இல்லை என்பதை அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார் என்கிற தலாக்குடைய தகவலை சொன்னார்கள். வச்சு பாருங்க பாபம். இன்றைக்கு ஈமான் இருக்கிற இஸ்லாம் இருக்கிறது தெரியாது. இன்ஸ்டாவில் பழகினோம், முடிச்சு தர வேண்டும் என்று அடம்பிடிக்கக்கூடியவர்கள். டிக்டாக்கில் பழகிறோம், பிள்ளை குட்டி இருக்கிறா இல்லையா தெரியாது. ஓட்டம் பிடிக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இதை தகவலாக சொல்லுங்கள். உம்மாட கஸ்டடியில் வளர்ற ஒரு பிள்ளைக்கு ஈமான் இருந்தால் எந்த கட்டத்திலும் எந்த நேரத்திலும் தந்தையினுடைய நல்ல அறிவுரைகளை கேட்டு நடக்கின்ற பிள்ளைகளாக மாறுவார்கள் என்பதற்கு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தான் படிப்பினை, வேறு எங்கும் கிடையாது. அன்பு இஸ்லாமியர்களே, போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் ஒருமுறை மக்காவுக்கு வருகிறார்கள். எதற்கு தெரியுமா? மகனோடு உறவாட அல்ல, வேலை வாங்குவதற்கு வந்தார்கள். ஒரு ஏகத்துவவாதம் இருக்கக்கூடிய சமூக பொறுப்புகளில் மிக முக்கியமானது கஅபாவை கட்டுவதற்கு வந்தார்கள். பாருங்க பாபு, வெறுமனே ஆக்ரோஷங்கள் போடுவதும் சண்டை பிடிப்பதும் தௌஹீதின் பண்பு கிடையாது. ஆரம்பத்தில் சொன்னதை போல சத்தியத்தை தேடுவது ஏகத்துவவாதியினுடைய மிக பிரதானமான பண்பு. சத்தியத்தை குடும்பங்களுக்கு மத்தியில் பறைசாற்றுவது ஏகத்துவவாதியின் பண்பாகும். அதை வசியத்தாக கொண்டு போய் சேர்க்கிற நேரம் வருகிற துன்பங்களை துயரங்களை தாங்கிக் கொள்வது ஏகத்துவவாதியின் பண்பாகும். அல்லாஹ்வுக்காக எதை இழக்க வேண்டும் என்கிற எல்லா உணர்வும் ஒரு ஏகத்துவவாதிக்கு முன்னால் இருக்க வேண்டும். அங்கே தயோதாட்சியம் இருக்கக்கூடாது. ரப்பு என்று சொல்லை தாண்டி வேறு எதுவும் இருக்கப்படாது என்பது தௌஹீத்வாதியில் எழுதப்படுகிற மிக முக்கியமான செய்தி. அன்பு இஸ்லாமியர்களே, ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வந்தவர்கள் மகனோடு சேர்ந்துதான் கல் உடைத்தார்கள், மகனோடு சேர்ந்தான் பதாம உடைத்தார்கள், மகனோடு சேர்ந்தான் கஅபாவை புனர்நிர்மாணம் செய்தார்கள். பள்ளி கட்டி விட்டோம் என்று தப்பித்து ஓடல்ல, தப்பித்து ஓடவில்லை. அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள், அல்லாஹ் தொழுகிற சந்ததியை கொண்டு சேர்த்து விடு. பாப்பாட்ட காசு இருந்தது, பள்ளி கட்டி போட்டோம், நாங்க தான் ஆளோடும் என்கிற உணர்வு அல்ல. அங்க பள்ளியை கட்டினார்கள், கட்டி போட்டு அல்லாஹ்வுடைய ரப்பனா தகப்பல் மின்னா அல்லாஹ்விடத்தில் குபூலியத்தை எதிர்பார்த்தார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்கு அவ்வளவு தூரம் ஜெருசலத்திலிருந்து வந்து என் மகனை வைத்து கஷ்டப்பட்டு இந்த பள்ளியை கட்டிவிட்டேன், நாங்கள் ஆண்டாண்டு காலம் ஆள வேண்டும் என்று கேட்கவில்லை. யா அல்லாஹ், இந்த கஷ்டம் உனக்காக செய்திருக்கிறோம், நீ ஏற்றுக்கொள்ளியாராம். அவ்வளவுதான். வச்சு பாருங்க பாபு, ஒரு குர்பானுக்கு மாடு கொடுக்க போனால் அது மாடாக வருவதற்கிடையிலே இங்க எல்லோருடைய வாய்களிலும் கதைகளாக சென்று விடும். நான் 2 மாடு கொடுத்திருக்கிறேன், இந்த மாட்டு இஸ்லாம் எதிர்பார்க்கல. கஞ்சி கொடுப்பதாக இருந்தால் ஊர் முழுக்க லேபர் அடிச்சு ஒட்டி விடுவோம், பள்ளியில் 5 கஞ்சி, இந்த நன்மை இஸ்லாம் எதிர்பார்க்கல. அன்புக்கு இஸ்லாமியர்களே, குடும்பம் குடும்பமாக தியாகம் செய்து இதை உருவாக்கினோம், அதெல்லாம் அந்த பேச்சு எதிர்பார்க்கல. ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டது, அர்ப்பணித்தார்கள், தியாகம் செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, அந்த கூலி மட்டுமல்ல, வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். இந்த தியாகத்துக்கு பின்னால் உனக்கு கிடைக்க வேண்டிய அவார்டு என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நானும் என்ற குடும்பமும் என்ற பரம்பரையும் இந்த இஸ்லாத்தில் இருக்க வேண்டும். யாராம் இஸ்லாமியர்களே, ஒரு நன்மைக்கு பின்னால நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக பிரதானமான அம்சம் இதுதான். அல்லாஹ் புரிந்து கொண்டானா இல்லையா? அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? என் தவறுகளை பகிரங்கப்படுத்தப்பட போகிறதா அல்லது என் அமானிதங்களை நேர்த்தியாக நான் செய்துவிட்டேன் என்கிற இந்த ஃபீட்பேக் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். வச்சு பாருங்க பாப்போம். அன்புக்குரிய வாலிபர்களே, வயோதிபர்களே, ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு என்பது வெறுமனே கடந்து செல்கிற வரலாறு அல்ல. ஒவ்வொரு சந்திகளிலேயும் ஆயிரக்கணக்கான படிப்பினைகளை விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள்.
ஒவ்வொரு பருவத்திலேயும் ஒவ்வொரு பருவத்துக்கு தேவையான எல்லா சகிப்புத்தன்மை, எல்லா அர்ப்பணிப்பு, பொறுமை போன்ற எல்லா அம்சங்களையும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் என்றால் இது கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். இப்படி எல்லா சோதனைகளையும் தாண்டி போறதுனால அல்லாஹ் தஆலா சொன்ன சர்டிபிகேட் என்ன தெரியுமா? நம்ம அவருக்கு எவ்வளவெல்லாம் சோதனையை கொடுத்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அனைத்து பரீட்சைகளிலும் அவர் சித்தி அடைந்து விட்டார். யார் கொடுத்தது? பார்வையாளராக இருந்த நாங்க கொடுக்கல, அங்க இருந்த சமூகம் கொடுக்கல, அங்கே பார்த்து கொண்டிருந்த யாரும் கொடுக்கல. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வைதவதலா இப்ராஹிம் ரப்பஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த ரப்பு சோதித்தான். அந்த சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா செய்தார்கள்? வெற்றி அடைந்து விட்டார்கள். எல்லா சோதனைகளையும் அவர்கள் தமாமாக்கி விட்டார்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இந்த சோதனைக்கு பின்னால ரப்பு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் அன்பு இஸ்லாமியர்களே, சாதாரண சர்டிபிகேட் அல்லாஹ் தஆலா கொடுக்கல. மில்லத் இப்ராஹிம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய சர்டிபிகேட்டை கொடுத்தான். இப்ராஹிமுடைய மார்க்கம். யாருடைய மார்க்கம்? இப்ராஹிமுடைய மார்க்கம். அவரிடத்தில் உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹ் தஆலா திருமறையில 2 பேரை உஸ்வத்துல் ஹஸனா என்கிறான். ஒன்று யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறான். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவரிடத்தில் உங்களுக்கு உஸ்வத்துல் ஹஸனா இருக்குது, நல்ல பண்பு இருக்குது, தேடி எடுத்துக்கொள்ளுங்க. அவரிடத்தில் நல்ல பண்பாடு இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, எல்லா விழுமியங்களும் அவருக்கு முன்னால் இருக்கிறது. தாராளமாக என்ன செய்யுங்க, தேடி அந்த பண்பாட்டை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்கு இஸ்லாமியர்களே, நம்ம என்ன தியாகம் செய்துட்டோம் யோசிங்க பாப்போம். சொர்க்கம் போகணும் எல்லோருக்கும் ஆசைதான். இந்த துல்கஅதாவுடைய மாதத்தில் உட்கார்ந்து எங்க எல்லாருக்கும் ஆசை என்ன? சொர்க்கம் போகணும். அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு சோதனையை தந்து அந்த சோதனையில் எந்த விதமான சிறுக்கும் கலக்கப்படாமல் அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை தெளிவாக புரிந்து கொண்டு தவக்குல் அடிப்படையில் அல்லாஹ்வை நான் ஏற்றிருக்கிறேன், அந்த ரப்பு என்னை பொருந்திக் கொண்டான் என்று சொல்லுவதற்கு ஒரு உதாரணம் இருந்தால் நானும் நீங்களும் வெற்றி அடைந்து விட்டோம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஒன்று 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நோன்பு வச்சுது. வச்சு பாருங்க பாப்போம், அதுலயாவது ஒன்று அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டானா என்று வச்சு பாருங்க. ஆக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய இருக்குது. ஒரு தௌஹீத்வாதிக்கு முன்னால் இருக்க வேண்டிய பண்புகள் ஏராளம். ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு விட்டால் தெளிவாக புரிந்து கொள்ளணும், தூர நோக்கு அவசியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூர நோக்குடைய அம்சம் என்ன தெரியுமா? கஅபாவை கட்டினார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், இந்த இடத்துல எல்லா ரிஸ்க்கும் வரணும், எல்லா தமராத்துகளும் வரணும், எல்லா கனிவர்க்கங்களும் வரணும், இங்க எல்லா விதமான பொருளாதார ஏற்பாடு நடக்கணும், சந்ததிகள் கூடணும், தொழுகையாளிகள் கூடணும், உனக்கு சுலுகை செய்யக்கூடிய மக்கள் இந்த இடத்தில் வந்து திரள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். இந்த உணர்வு எல்லாருக்கும் முன்னாலும் இருக்கணும். ஒரு இடத்தை நாங்கள் உருவாக்கி விட்டால் வெறுமனே கலந்து போக முடியாது. அதுக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரக்சரும் உருவாக்கப்பட வேண்டும். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கினார்கள். இது ஏகத்துவவாதின் மிகப்பெரிய பண்பு. இந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா, இதை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. ஒரு வளம் உருவாக்கப்பட்டால் அந்த வளத்தை சரியான முறையில் கொண்டு செல்வது எங்கள் பொறுப்பு. ஒரு வளம் எங்களுக்கு மத்தியில் கொண்டு தரப்பட்டு விட்டால் அந்த சூழலை வாழ்கிற அத்தனை பேரும் அதற்கு பொறுப்புதார்கள். பால்படுத்தி விட முடியாது. அழைப்பு கேட்கிற நேரம் பள்ளியின் பக்கம் விரைந்து ஓடிவிட வேண்டும். அதுதான் நீங்கள் பாதுகாப்பதற்கான வழிமுறை. நன்மையின் பக்கம் அழைக்கிற நேரத்தில் விரைந்து வர வேண்டும், பாதுகாப்பதற்கான வழிமுறைகள். கூட்டு பொறுப்புகளில் சேர்ந்து பயணிக்க வேண்டும், பாதுகாப்பதற்கான வழிமுறைகள். எனக்கு என்ன பாடு என்று ஒதுங்கிக்க முடியாது. வச்சு பாருங்க பாப்போம், சமூக பொறுப்புகளில் அப்படியே 4 பேரை பொறுப்பாக்கிட்டா ஒதுங்கி போயிடுவீர்கள். அன்புக்கு இஸ்லாமியர்களே, கட்டுகிற வரைக்கும் அவர கடமை, கட்டி தந்து விட்டால் பாதுகாப்பது எங்கள் மீது விதிக்கப்படுகிற முக்கியமான கடமை. பாதுகாத்தே ஆகணும், இஹ்லாஸின்படி செஞ்சே ஆகணும் என்கிற மிகப்பெரிய நிர்பந்தம் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அன்புக்கும் பெருமைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையோடு பார்க்கிற நேரம் ஒரு ஏகத்துவவாதிக்கு இருக்க வேண்டிய தௌஹீத் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகின்ற இந்த வாலிபர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அவரை ஹனீஃப் என்று அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகிறான். அவர் யார்? பியோரான ஒரு மனுஷர், ஷிர்கில்லாத ஒரு மனுஷர், யாருக்கும் தலைவணங்குவர் அல்ல, செகண்டாவர் அல்ல, சுஜூத் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சாய்க்கக்கூடிய மனிதர் அல்ல. அல்லாஹ் தஆலா அவரை ஹனீஃபாக அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகிறான் என்றால் ஷிர்கில்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் என்று அல்லாஹ் தஆலா சர்டிபிகேட் கொடுத்த இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த கொள்கைகளோடு நாடு நீங்கள் பயணிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு மறுபாலிக்கப்படுவார். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله
والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உண்மையில் தௌஹீதுவாதிகள் கொண்டாடப்படுகின்ற ஒரு பெருநாளாகத்தான் இந்த ஹஜ்ஜி பெருநாளை வைத்திருக்கின்றார். ஷிர்க்கு செய்யாமல் குர்பானி கொடுக்கின்ற, ஷிர்க்கு செய்யாமல் தல்பியாவை மொழிகின்ற, ஷிர்க்கு செய்யாமல் தவாபுகள் செய்கின்ற, ஷிர்க்கு செய்யாமல் சை செய்கின்ற, ஷிர்க்கு செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிற ஒரு சர்வதேச ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு பெருநாளாகத்தான் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜி பெருநாளை வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தியாகத்துக்கு பின்னால அல்லாஹு தஆலா கொடுத்த ஒவ்வொரு சிறப்பையும் பாருங்க. 4 முறை மக்காவுக்கு வந்து சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா எப்படி சிறப்பித்தான் தெரியுமா? மகாம் இப்ராஹிம் முஸல்லா. கஅபாவுக்குள்ள கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அந்த புனித மக்கமா நகரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தார்கள். சமூகத்தோடு நல்ல பேரோடு வாழ்ந்தார்கள். நபித்துவத்துக்கு பின்னால மதீனா மாநகரத்துக்கு சென்று விட்டார்கள். மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதரை ஞாபகப்படுத்துவதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இந்த செய்கின்ற ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் நீங்க உள்ள போனீங்க என்றால் அல்லாஹு தஆலா எதை சொல்கிறான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்றார்களே அந்த இடத்தில் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, நீங்க என்ன செய்யுங்க, தொழுங்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹிஜ்ர் இஸ்மாயில் இன்றைக்கு கொஞ்சம் வெளியால தெரியக்கூடிய அந்த கஅபாவுடைய அத்திவாரமாக இருந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா அப்படியே ஞாபகம் முட்டி வைத்திருக்கின்றான். ஒரு தாய் பிள்ளையை தூக்கி கொண்டு அலைந்து ஓடிய அந்த தொங்கோட்டம், ஷஃபா மர்வாவில் ஓடுகின்ற அந்த தொங்கோட்டத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். வச்சு பாருங்க பாபம். நாங்கள் இன்றைக்கு ஃபில்டர் தண்ணி கேட்கிற காலம், மினரல் வாட்டர் கேட்கிற காலம். அன்றைக்கு என்ன தண்ணீன்னு தெரியாது, என்ன தண்ணீன்னு தெரியாது. பிள்ளையின் அழுகுறலை கட்டுப்படுத்துவதற்கு வேறு வழி இல்லை. பார்க்கிற இடமெல்லாம் தண்ணீர் போல காட்சி, ஓடுகிறார்கள், தண்ணிக்காக வேண்டி அலைகிறார்கள். அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய அற்புதம் ஜம்சம் நீர். உம்ராக்கு போறேன் யாராவது சொன்னால் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க என்று சொல்லுகிறோம். யாரும் ஞாபகம் தெரியுமா? அந்த குடும்பத்தின் தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். வச்சு பாருங்க அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஜமராத்தாக இருக்கலாம், மினாவாக இருக்கலாம், கல்லறியக்கூடிய இடங்களாக இருக்கலாம், எல்லா இடங்களிலேயும் அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்துடைய ஒரு சிறப்பை கொண்டு வருகிறான் என்றால் ரப்பு அப்படித்தான் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே. அதனால்தான் அல்லாஹு தஆலா ஹலீலுல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா சிறப்பிக்கின்றான். என்னுடைய நண்பராக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் சாதாரண அம்சம் கிடையாது. நாங்கள் இன்னும் அல்லாஹ்வை ரப்பாக கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ரப்பை முழுமையாக ஏற்றிருக்கிறோம் என்று சொல்ற ஒரு ஆள், ஒரு மனசாட்சியை தொட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய உபூதியத்தை, அடிமைத்தனத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அவனிடத்தில் மீள வேண்டிய இடங்கள் எல்லாம் மீண்டு கொண்டிருக்கிறேன், அவனுக்கு செய்ய வேண்டிய நன்றி விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறேன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கௌரவத்தையும் நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு மேலே இருக்கக்கூடிய எஜமான் அவன்தான். என் பொஸ்ஸுக்கு நான் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதை தாண்டி என் ரப்பிடத்தில் நான் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு முழுவதும் எங்கள் அடிமைத்தனத்தை பறைசாற்றுகின்ற வரலாறுகள். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டால் மாற்றம் கிடையாது. இன்றைக்கு எங்களுக்கு முன்னால குர்ஆன் என்கிற பிரிண்ட் பண்ணப்பட்ட பல மொழிகளில் பல கலர்களில் காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு வேதம் எங்களுக்கு முன்னால் இருக்குது. அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை தூக்கிட்டு போனாங்க தெரியுமா? இன்னி அரா ஃபில் மனாம், கனவை தூக்கிட்டு போனாங்க. எதை? கனவை தூக்கிட்டு மகனத்தில் போனார்கள். இன்றைக்கு ஒரு வாப்பா குர்ஆனுடைய வசனங்களை தூக்கி பிள்ளைத்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு வைக்கப்படுகிறார். இல்லை அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அந்த கனவுக்கு அந்த பிள்ளை செவிசாய்த்தது. கனவு நபிமார்களின் கனவு வஹி என்பது ஒரு புறம் இருக்க, அந்த வசனம் அல்லாஹ் நேரடியாக அப்படி சொல்ல இன்னி அரா ஃபில் மனாம். வச்சு பாருங்க அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கேட்டவர்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறோம். புத்தி தெரிந்த காலத்திலிருந்து அந்த வரலாறை படித்தவர்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறோம். ஆனால் அந்த வரலாற்றில் நான் திரும்பி பார்த்த இடம் எது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சிறுவர்களோடு ஆசையாக இருந்து சின்ன பிள்ளை காலத்துல பிள்ளையோடு இல்லாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? நாளை மறுமையில் சின்ன பிள்ளைகள் மரணிச்சு போவார்களே, அந்த பிள்ளைகளோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள். எந்த பிள்ளைகளோட? குறைமாத குழந்தைகளாக, சின்ன பச்சிலம் குழந்தைகளாக, ஏடுகளில் பேர் எழுதப்படாத, நன்மை தீமை எழுதப்படாத அந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளோடு கொஞ்சம் விளையாடி கொண்டு யார் இருப்பார்கள் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் இருப்பார்கள். அவ்வளவு பாசம் பிள்ளையோடு. அந்த பாசத்தை தான் அல்லாஹ் தஆலா விட்டுட்டு போவோடு சொன்னான்.
வச்சு பாருங்க இஸ்லாமியர்களே. ஒரு நாள் பிரிஞ்சிருக்க முடியல, வீடியோ கோலோடு பிள்ளைகளோடு பேசுகிறேன். நாம் அன்றைக்கு ஒரு கோலும் கிடையாது, ஒரு வீடியோவும் கிடையாது, ஒரு காட்சிப்படுத்தலும் கிடையாது, ஒரு SMS கிடையாது, ஒரு சுகவிசாரிக்க ஒரு கடிதம் கிடையாது, தூதுக்குழுக்கள் கிடையாது, எதுவும் இல்லை. ரப்பு சொல்லிவிட்டான், அவ்வளவுதான். இன்றைக்கு ரப்பு நேரடியாக இறங்கி சொல்வது கிடையாது. எல்லாத்தையும் சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு ஏடாக தந்திருக்கின்றான். எல்லாத்தையும் சொல்லி ஒரு வழிமுறையாக ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இது போதும் பாப்பா செய்யுங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை கேட்பதற்கு எங்களுடைய காதுகள் சில நேரம் பொறுப்பாக இருந்தாலும் தயாராக இருந்தாலும் உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை இன்னும் அடைந்து கொள்ளவில்லை. இந்த உள்ளங்கள் இன்னும் பக்குவப்பட்டு போகல் என்றால் அல்லாஹ்வை நான் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அறிவு தாராளமாக எல்லோருக்கும் இருக்கிறது. சொர்க்கத்தை குறித்து எல்லோருக்கும் தாராளமான நம்பிக்கை இருக்கிறது. நரகத்தை குறித்து எல்லோருக்கும் பயம் இருக்கிறது. மறுமையை குறித்து எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த மறுமையின் கொடூரத்தை குறித்து எல்லோருக்கும் தெளிவு இருக்கிறது. ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த அவகாசம் இந்த செகண்டில் போகுமான்னு தெரியாது. தொழுகைக்கு பின்னால தொழுது கொண்டிருக்கிற நேரம், பயான் கேட்டுக் கொண்டிருக்கிற நேரம் அவகாசம் பிடுங்கப்படுமான்னு தெரியாது. அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் அவகாசம் தான். அந்த அவகாசத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறானோ, பயன்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய மிகப்பெரிய பிரார்த்தனையாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில சொல்லிட்டு தெரியுமா? அல்லாஹ்விடத்துல நாம் கேட்க வேண்டிய மிக பெருமதியான ஒரு துஆ தான், யா அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் அஹ்ஸனத்தா, உலகத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். உலகத்துக்கு ஒன்றை கேளுங்க, மறுமைக்கு ரெண்டை கேளுங்க. அல்லாஹ் தஆலா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. எங்க கேட்கிறோம்? ஒட்டுமொத்த தியாகத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அந்த தியாகத்துக்கு வைத்திருக்கக்கூடிய ஹஜ் என்கிற கடமையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அந்த ஹஜ்ஜில் கேட்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு துஆவாக அல்லாஹ் தஆலா எதை சொன்னான் தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ் உன்னிடத்தில் எது நலவு இருக்குதோ உலகத்தில் அதை நல்ல சம்பந்தங்கள் என்று தொடி போய்ப்போம், தெரியாம போய்த்து மாட்டிட்டோம் என்று திரும்பி வருவோம். திருமணத்தில் முறிவு வருதா? எங்களுக்கு நல்ல சம்பந்தம், நல்ல குடும்பம், நல்ல ஹைராக்கி என்று போனோம், வைத்து அடுத்த மாசம் திரும்பி வந்துட்டோம், வெளியில தான் வெள்ளையும் செல்லும், உள்ளுக்கு ஓங்காலமும் சக்தி என்று வந்து விடுவோம். இது அன்பு இஸ்லாமியர்களே, அல்லாஹ்ட்ட கேளுங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இந்த உலகத்துல எது உனக்கு நலவு இருக்குதோ, எதை எனக்கு நலவாக தர வேண்டும் என்று ரப் நீ தீர்மானிக்கிறாயோ அது எனக்கு தந்துரு. யாருடைய பிரார்த்தனை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில செய்ய வேண்டிய கடமைகள் சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை. வஃபில் ஆகிரத்தி ஹஸனா. இங்க மட்டுமில்ல, மறுமையிலையும் எது எனக்கு பெஸ்டா நீ தரும் நினைக்கிற அதைத்தான் நம்ம ஒண்ணு கேட்போம். ஒட்டுமொத்த துஆவும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்ட்ட கேட்கிறோம் என்ன? நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்தது. அன்புக்கு இஸ்லாமியர்களே, நாமெல்லாம் கையேந்தினா உலகத்தை தான் கேட்கிறோம், அது உலகத்தினுடைய சுகண்டிகளைத்தான் கேட்கிறோம். கூடாது என்று சொல்லல, அதை கேட்கணும். எப்படி? யா அல்லாஹ் உனக்கிட்ட நலவோட செத்துட்டான், நலவோட சேர்த்து தா, என்ற அறிவுக்கும், என்ற தெளிவுக்கும், என்ற நடத்தைக்கும், என்ற சமூக பின்புலத்திற்கும், நான் வாழ்கிற சூழலுக்கும் ஒன்று அழகா தெரியுது. ஆனா சில நேரம் அது உனக்கிட்ட அழகான்னு தெரியாது எனக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அன்புக்கு இஸ்லாமியர்களே, ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன வசனமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த அர்த்தத்தோடு சொல்லித் தந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் சொல்லப்படுகிற அழகான பிரார்த்தனை என்றால் இந்த பிரார்த்தனை எங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் ஹயர் பண்ணி மோளை கூட்டி வந்து தௌபா கேட்க வேண்டியது கிடையாது. அல்லாஹ் சொல்லித்தந்த அழகான ஒரு துஆ. இந்த துஆ நான் ரப்பிடத்தில் கேட்பதற்கு ஹயர் பண்ணி மௌலிகை தேவல். அன்புக்கு இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வோடு நேரடியாக கேளுங்கள், மன்றாடுங்கள், உறவாடுங்கள். இது தௌஹீதில் கற்றுத்தருகிற மிகப்பெரிய ஒரு பாடமும் படிப்பினை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிக்க போதுமானவன். அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்ட அருள் புரிந்த இந்த மாதங்களில் என்னுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்மளில் இருக்கக்கூடிய குர்பானுடைய கடமைகளை எந்த சிக்கலும் இல்லாமல், சச்சரவுகளும் இல்லாமல், ஒரு சமூக உடன்பாட்டோடு, நம்பிக்கையோடு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியாமத்துக்களை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களை பேணி அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்கிற ஒரு பக்குவத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள வேண்டும். ஹதா ஐந்து வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாத்.